2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், ஆகையால் நம்மெல்லாம் யாராம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை எப்படி பெறப்போகிறோமா? சொல்லுங்கள், அந்த வசனத்தை பாருங்கள். எப்படி பெறப்போகிறோமா? சும்மாலாம் கொடுக்கல. சும்மா போய் உட்காரு பரலோகத்தில் காலாகாலமாக அங்கே இரு அப்படின்னு. எப்படி கொடுக்க போகிறாரு? ஆமாம், தூதர்கள் பார்த்து சொல்லுவாங்களாம், இது யாருப்பா இது? இவங்கெல்லாம் யார்? இந்த ஜனக்கூட்டம்லாம் யார்? இந்த கோடிக்கணக்கான பேர் யார்? இந்த வந்திருக்காங்களே இவங்க யார்? இந்த நிற்கிறாங்களே இவங்க யார்? வெண்ணங்கி தரிச்சிருக்காங்களே இவங்க யார்? இந்த வசனத்தை படிக்கும்போது பாருங்கள், சும்மா கொடுக்கல, நித்திய மகிமையோடு கொடுக்குறாரு. ரட்சிப்பை எப்படி கொடுக்குறாரா? எப்படி கொடுக்குறாரா? இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, பாவத்தினால் உண்டான இந்த வாழ்க்கையில் ஒருத்தன் கண்ணு தெரியாதவனாக இருக்கான், ஒருத்தன் காது கேட்காதவனாக இருக்கான், ஒருத்தன் நடக்க முடியாதவனாக இருக்கான், ஒருத்தன் ஏழையாக இருக்கான், ஒருத்தன் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு வழி தெரியாமல் இருக்கான். ஆனால் தேவன் நமக்கு தரப்போகிற ரட்சிப்பு, சத்தமாக சொல்லுங்கள், நித்திய மகிமையோடு. அப்போ அது என்னங்க? நித்திய மகிமைக்கும் ஒரு வித்தியாசம் சொல்கிறேன். நீங்கள் 5 வருஷம் முதலமைச்சராக இருந்தீங்கன்னா நீங்கள் மகிமை அடைஞ்சிருக்கீங்க. நீங்கள் வாழ்க்கை முழுசும் முதலமைச்சராக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன மகிமை? அப்போ ஆண்டவர் உங்களுக்கு என்ன தரப்போகிறாரு? இப்போ நம்ம இந்த ஊரில் எலெக்ஷன் வரப்போகுது. அடுத்து இந்த மகிமையை பிடிக்கிறதுக்கு பல பேர் போராடுறாங்க. எப்படியாவது அந்த சேரை பிடிச்சிடணும், எப்படியாவது அமைச்சர் பதவியை பிடிச்சிடணும். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறது என்ன மகிமையா? என்ன மகிமையா? நித்திய எட்டர்னல். முடியாது. அதாவது காண்கிற யாவும் அனித்தியமானது, காணாத யாவும். காண்கிறதை காண்பித்து தூண்டுபவன் பிசாசு, காணாததை காண்பித்து நம்மை உற்சாகப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர். கையை நல்லா தட்டுங்க. ஹல்லேலூயா. அப்ப இந்த நித்திய மகிமை உங்களுக்கு தெரியாது. ஆனா ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவாரு, மகளே பாவத்தில் சிக்காத, என்ன மகிமை வச்சிருக்காரு, உனக்கு என்ன தரப்போறாரு? அப்போ ரட்சிப்போடு கூடிய நித்திய மகிமையை தரப்போகிறதுனால நீ இயேசு விட்டுறாத. அந்த ரட்சிப்பையும் மகிமையும் தர்ற ஆண்டோரை விட்டுறாத. அந்த இயேசுக்காக, அந்த ரட்சிப்புக்காக பாடுபடணும். ரட்சிப்புக்காக என்ன படணும்? சொல்லுங்கள். அப்போ ரட்சிப்புக்காக பாடுபடுறீங்களா? நீங்கள் எத்தனை பேர் ரட்சிப்புக்காக பாடுபடுறீங்க? இங்கே இருக்கிற எத்தனை பேர் ரட்சிப்பை காத்துக்கொள்றதுக்காக பாடுபடுறீங்க? ஆமாம், பிசாசு சொல்லுவான், ஏசுன்னு சொல்லிட்டு அவமானப்பட போறியா? மறுதளிச்சு போயிரு. வாடி போகிற மகிமையை தர்றேன், வாங்கிக்க. உலகம் ஒன்று அங்கீகரிக்கும், வாங்கிக்க. ஆனால் இயேசு சொல்கிறாரு, என்ன மகிமை? நித்திய மகிமை. அதான் பவுல் சொல்கிறாரு. அது அடுத்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்களேன். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. எந்த வார்த்தை? அந்த மேலே சொல்லப்பட்ட வார்த்தை. நித்திய மகிமை உண்மை உள்ளது. ஆண்டவர் தரப்போகிற ரட்சிப்பு உண்மை உள்ளது. அதுக்காக பாடுகளை சகிக்கணும், சந்தோஷமாக சகிக்கணும். இப்போ நான் கேட்குறேன், இயேசுநாதர் சிலுவையில் சுமந்த போது இப்படிலாம் ஆயிப்போச்சு அப்படின்னு பல்ல கடிச்சாரா? ஆனால் நம்ம விசுவாசி சகிக்கவே மாட்டேங்குது. யாராவது திட்டா சகிக்க மாட்டேங்குது, ஊர் கூட்டம் போட்டுட்டா சகிக்க மாட்டேங்குது. ஆமாம், ஊரில் கூப்பிட்டு உனக்கு இதெல்லாம் தண்ணி பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் சகிக்க மாட்டேங்குது. ஒன்று சொல்கிறேன், இயேசுவுக்காக பாடுகளை உபத்திரவங்களை சகிச்சிங்கன்னா ஊர் தண்ணியை அடைச்சாலும் வானம் தண்ணியை திறக்கும். அல்லேலூயா. இதை நான் பார்த்துருக்கேன். எந்தெந்த ஊர்களில் கிறிஸ்தவர்களை ஒடுக்குனாங்களோ அதே ஊரில் நம்பர் 1 கிறிஸ்தவங்களை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. ஏன்னா என்ன மகிமை? ஆமாம், அந்த ரெட்டையூரணியில் ஒரு 10 பேர் 5 பேர் ரட்சிக்கப்பட்டவனை என்ன சொன்னாங்க? கல்யாணத்துக்கு போகக்கூடாது, அவனுக்கு பத்திரிக்கை கொடுக்கக்கூடாது, அவன் வந்து கடையில் ஜாமான் வாங்கக்கூடாது. கடைசியில் அந்த ஊர்லேருந்து ஒரு வாத்தியாரை தேர்ந்தெடுத்து எல்லாரும் சைன் வாங்குறதுக்கும் எல்லாரும் உதவி கேட்குறதுக்கும் அந்த வாத்தியாரை கர்த்தர் மகிமைப்படுத்தினார். கடைசியில் ஐயான்னு அவர்கிட்ட தான் எல்லாரும் போனாங்க. ஐயா உதவி செய்யுங்கய்யா, ஐயா நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கய்யா. இப்போ ஏன்? என்ன மகிமை? அன்னைக்கு ஊரை விட்டு ஒதுக்கிட்டாங்களே, இயேசு வேணாம்டா அங்கே. அதனால தான் ரெட்டையூரணி சபையை பார்த்தீங்கன்னா ஊரை விட்டு ஒதுங்கி தான் இருக்கும். ஏன்னா ஊரில் என்ன பண்ண விடலை? கட்ட விடலை. ஊரில் கட்ட போனால் போங்கடான்னு விரட்டிட்டாங்க. இப்போ பார்த்தா சபை இருக்கிற இடம் தான் ஊராக மாறிடுச்சு. நல்ல ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். நீங்கள் அங்கே போய் பாருங்கள், நான் சொல்கிறது போய் தான் சுற்றி இன்றைக்கி வீடுகளாக மாறிடுச்சு. ஏன்னா ஆண்டவருக்காக பாடுகளை சகிக்க நீ தைரியம் இல்லாத போது மறுதளிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அவன் வேணும், இவன் வேணும், அவன் விட்டுட்டு போயிடுவானோ, இவன் போயிடுவானோ.
ஆண்டவர் தர்ற ரட்சிப்பை பெறதுக்கு இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டாருங்கிறத விட சிலுவையை சகித்தாருங்கிறது தான் சரியான வார்த்தை. இயேசுநாதர் சிலுவையை சகித்தது போல் நீங்களும் அவருக்காக பாடுகளை சகிச்சிங்கன்னா, இந்த இடத்துல சகிச்சிங்கிறத விட மறிக்கணுங்கிறார் பவுல். அவர் விசுவாசம் அப்படிப்பட்டது. சாகணுங்கிறார். அந்த நித்திய ரட்சிப்பு அடைகிறதுக்காக நான் என்ன செய்யணுமா? சாகணும். அவர் சொல்கிறாருங்க, த கிரேட் மேன் ஆஃப் காட். அவர் சொல்கிறார், நான் இயேசுக்காக சாகிறதுக்கு ரெடி. ஏன்னா அவர் எனக்கு தரப்போகிறது ரட்சிப்போடு கூடிய. அப்போ முதல்ல இந்த ரட்சிப்புக்காக விசுவாசிகள் சகிக்க தயாராகணும். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. அடுத்த வசனத்தில் இன்னும் கொஞ்சம் பாருங்கள். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை. இப்போ கவனிங்களேன், ஏன் இந்த உலகத்தில் 1000 வருஷம் அரசாட்சியை வச்சுருக்காரு? 1000 வருஷம் அரசாட்சி இல்லைன்னா இந்த வசனம் என்ன செய்யாது? அவள் தான் முடிஞ்சு போச்சு. வசனம் நிறைவேறாமல் எப்படி போக முடியும்? எழுத்தாகிலோ எழுத்தின் உறுப்பாகிலோ. அப்போ வசனம் நிறைவேறணும். அப்போ ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் 5 வருஷம் ஆயுசு கொடுத்துட்டு 5 வருஷம் ஆட்சியை கொடுத்துட்டு நியாய தீர்ப்பை வச்சுருந்துருக்கலாமே. 10 வருஷம் ஆட்சியை கொடுத்துட்டு நியாய தீர்ப்பை வச்சிருக்கலாமே. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் இயேசுக்காக படப்போகிற பாடுகளும் நீங்கள் பெறப்போகிற மகிமையும் ஒப்பிடத்தக்கவைகள். இழந்துடாதீங்க ரட்சிப்பையும் மகிமையும். மகிமையோடு கூட ரட்சிப்பையும் இழந்துடாதீங்க. அதனால தான் எனக்கெல்லாம் ஆண்டவருக்காக நிற்க முடியலன்னா ஒரு தடவை உற்சாகப்படுத்துவேன். உன் கண் அவ்வளோதான் திறந்துருக்கு, கெட் அவுட். உனக்கு கிடைச்ச வெளிச்சம் அவ்வளோதான். அடுத்தால பார்த்துட்டு போவோம். ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். அதனால தான் மரணமே வந்தாலும் இயேசுவோடு இருங்க. ஆமாம், என்ன வந்தாலும் இயேசுவை பற்றி கொள்ளுங்க. அடுத்தவங்களுக்கு வியாதி வரும்போது சோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்ல முடியும். அதே வியாதி நமக்கு வரும்போது சோத்திரம் வருமா? வரணும். ஏன்னா இந்த வார்த்தை உண்மை உள்ளது. அவரோடு கூட பாடு சொல்லுங்க. என்ன படுவோமானால்? ஆமாம், அதுவே அவரை மறுதளித்தால். இந்த வார்த்தை எப்படி இருக்குது? நியாய தீர்ப்பு வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லவா? உங்கள் உயிர் போகிற வரைக்கும் டைம் இருக்குது. அது எப்போ போகும்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் வச்சுக்கிறங்க. எனக்கு தெரியாது உங்கள் உயிர் போகிற நேரம். என்ன உலகத்திலே சொல்லுவாங்க 6லையும் சாவு. நல்லா சொல்கிறீங்க, கரெக்டாக தெரியுது உங்களுக்கு. அதனால் 6க்கு மேலே இருக்கிறவங்களாம் கவனமாக இருங்க. இன்னொரு கதை கேட்குறது, பிறந்த உடனே சாகுதாங்க. அப்போ இப்போ இந்த பழமொழியை தான் மாற்றணும். பிறந்ததும் சாவு, 100லையும் சாவு. ஏன்னா அப்படி இருக்கு. இன்னைக்கெல்லாம் குழந்தைகளே சாகுறாங்க, பிறந்து வரும்போதே சாகுறாங்க. அப்ப என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரட்சிப்புக்காக பாடுகளை சகிக்கிறீர்களா? மறுதளிக்கிறீர்களா? இந்த வசனத்தை இன்னைக்கு நான் சர்ச்சில் 1000 தடவை வச்சாச்சு. ஆமாம், இதெல்லாம் விசுவாசிகள் ஞாபகமாக, நம்ம விசுவாசிகளுக்கு இது ஞாபகமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் அதிகமாக உலகத்தினுடைய மகிமை குறித்து பேசுகிறவன் அல்ல. இதுக்கு ஆதாரமாக இன்னும் 2 வசனம் இருக்குது. அது லைட்டாக காமிச்சிட்டு போகிறேன், நேரம் இல்லை. மத்தேயு 10:22 அங்கே பாருங்கள். ஆண்டவராகி இயேசுவாகி ஆண்டவரே சொன்னது. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீங்கள் எல்லாரும் பாருங்கள், அந்த வசனத்தை பாருங்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பயக்கப்படுவீர்கள். எல்லாராலும்னா அப்பாவால், அம்மாவால், பந்து ஜனங்களால் எல்லாரும் பகைப்பாங்க. ஆமாம், கிறிஸ்தவன்னு வந்துட்டால் எதுக்கும் தயாராக இருக்கணும். எப்படி தயாராக இருக்கணும்? எதுக்கும் தயாராக இருக்கணும். எதுக்கும் தயாராக இருக்கும். ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். அதனால தான் ரட்சிப்பு தரல, ரட்சிப்போடு கூடிய நித்திய மகிமை. அவர் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய தூய ரத்தத்தினாலே ராஜாக்களும் ஆசாரிகளோட நம்மை மாற்றின அவருக்கு ஸ்தோத்திரம். சும்மா உட்கார்ந்துட்டு இப்படி தட்டிட்டு இல்லை, ராஜாக்களாய் மாற்றி இருக்கிறார். அவர் அருகில் அமருகிற ஆசாரிகளாய் மாற்றி இருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். நித்திய மகிமையை நமக்கு தரப்போகிற ஆண்டவருக்காக சகியுங்கள். அதனால சொல்லப்பட்டிருக்கு. நான் நிறைய இடத்துல சுவிசேஷம் சொல்ல வீடுகளுக்கு போகும்போது நிறைய விசுவாசிகள் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கும்போது, நாங்கள் 20 வயசு வரை விசுவாசி, 30 வயசு வரை விசுவாசி, இதெல்லாம் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மறக்கக்கூடாத வசனம். நான் எதுவரை வாழ்ந்திருக்க வேண்டும்? என் உயிர் போகிற வரை நான் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது என்னை சேர்த்து கொள்ள கர்த்தர் வருவார், என்னை கூட்டி கொண்டு போக கர்த்தர் வருவார். உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், முடிவு பரியந்த நிலையிருங்கள்னு சொல்லலை. அப்படியா சொல்லியிருக்கார்? உங்களுக்கு எல்லாம் சுகமாக இருக்கும். பிசாசு இங்கிட்டு குத்துறான், அங்கிட்டு குத்துறான், இங்கிட்டு குத்துறான், அங்கிட்டு குத்துறான். என்ன மேலே இருந்து சகாயம் வருது. அல்லேலூயா. ஏன்னா அந்த மேலே மட்டும் பிசாசால ஒன்றுமே செய்ய முடியாது. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா பக்கமும் அடைச்சு பார்க்குறான். எல்லா மனிதர்களையும் எதிராக கொண்டு வந்து பார்க்குறான். எல்லா மனிதர்களையும் நமக்கு எதிராக மாற்றி பார்க்கிறான்.
என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, என்னைக்காவது நீங்கள் உட்காந்துட்டு சேரில் அந்த நித்திய மகிமையை பற்றி யோசிச்சிருக்கீங்களா? இந்த காலை வேளையில் உங்களுக்கு நான் கேட்கிறேன். என்றாவது ஒரு நாள் 1000 வருஷ அரசாட்சியில் நான் எப்படி இருப்பேன் என்று சிந்தித்து பார்த்தீர்களா? இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகு தேவன் எப்படி என்னை கனம் பண்ணுவார் என்று யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? ஆவியானவர் இருந்தால் உங்களை அதற்கென்று ஆயத்தப்படுத்துவார். அப்பொழுதுதான் நீங்கள் மறுதளிக்காமல் இருக்க முடியும். மார்க்கில் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் இதே பகுதியை மார்க்கு சில நேரங்களில் நமக்காக எழுதினபடியால் மிக அழகாகவே எழுதுவார். மார்க் 8:35, தன் ஜீவனை காப்பாற்ற விரும்புகிறவன். அது என்ன இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா? இந்த உலகத்தில் நல்ல வீடு கட்டணும், இடம் வாங்கணும், ஜாலியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், ஆகா சூப்பர், நல்ல பெருசாக இருக்கணும், 1000 பேருக்கு மேலே நான் இருக்கணும். சாகும்போது போச்சுடா, எல்லாம் போச்சுடா, உள்ளதும் போச்சடா, நொல்ல கண்ணா. அப்போ சபைக்குள்ளே வந்துட்டு ரட்சிப்பை பற்றி யோசிக்காதவன் நொல்ல கண்ணே. என்ன கண்ணே? என்ன கண்ணே? சபைக்குள்ளே வந்துட்டு பணம் 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 பணம், பேர் புகழ், அது வேணும் இது வேணும், ஐயோ அது தாங்க இது தாங்க, ஏசப்பா. ஆமாம், விட்டுறாதீங்க, நல்லா கேளுங்க. ஆனால் கண்டிப்பாக நல்லா கேளுங்க. ஐஸ்வர்யம் கேட்டால் ஐஸ்வர்யம் தருவார். ஆமாம், என்ன கேட்டால் என்ன தருவார். ஆனால் ரட்சிப்பை கேட்குறவனுக்கு பரலோகத்தையும் சேர்த்து தருவார். நீங்கள் அது புதிய ஏற்பாட்டில் நைட்டு தூங்கும்போது கேட்டாலும் இந்த சபை மக்களுக்கு சொல்லித்தரேன். தாவீது தன்னுடைய மகனுக்கு சொல்லி கொடுத்த போல ஞானம் கேளுன்னு. நைட்டு தூக்கத்தில் ஆண்டவர் வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் ரட்சிப்பு தாப்பா வேணும்னு சொல்லுங்கள். காலையில் எழுந்திரிச்சு ஆண்டவர் மறுபடியும் தரிசனமாகி சொல்லுவார், நீ கேட்காத ஐஸ்வர்யத்தை, நீ கேட்காத கனத்தை, நீ கேட்காத வேலையை, நீ கேட்காத இடத்த, நீ கேட்காத வீட்டை நான் உனக்கு தருவேன். அதனால தான் இந்த உலகத்தை நிறைய பேர் ஏன்ப்பா மறுதளிச்சிட்டீங்க? சொந்தக்காரங்களாம் நின்றாங்கல்ல, ஏதாவது நினைப்பாங்கல்ல, ஏப்பா அவங்க எங்களை விட்டு போயிட்டாங்கன்னா நாங்கள் எப்படி சாப்பிடுவோம்? சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க அவங்களோட சேர்ந்து. தன் ஜீவனை காத்து கொள்ளுகிறவன் இயேசுவின் நிமித்தமாக, சுவிசேஷத்தை நிமித்தமாக இழந்து போனால் போகுதுடா. இயேசு காத்தான போனால் போட்டோம். இயேசுக்கு எப்படி போடுறது? யாருக்கா போட்டோம்? இயேசுக்கு. அப்படி சொல்லி பாருங்க. அல்லேலூயா, அப்படி சொல்லி பாருங்க. ஆமாம், தூதர்கள் வந்து உங்களை ஏந்தி கொள்வார்கள். உங்கள் ஆத்துமா உங்களை விட்டு எடுபடும் போது வரதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் உள்ள மேன்மை ரொம்ப ரொம்ப மகிமையானது. என்னை கேட்குறது வந்து இப்படி நான் இந்த செய்தியை நீங்கள் தூங்கி தூங்கி கேட்குறீங்க. ஆனால் இது ஆத்மாவின் மேலே விருப்பம் உள்ளவர்களுக்கு இது பேசினா இப்படி ஒரு வார்த்தையான வாங்கிக்கிறாங்க. இதுவே நேரம் இப்போ நான் பிரசங்கம் பண்ண உங்களுக்கு ஆண்டவர் 1000 வீடுகளை தருவார், உங்களுக்கு மாடுகளை தருவார், ஒட்டகங்களை தருவார்னா இப்போ தூங்குறவங்களாம் என்ன பண்ணிடுவான்? ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். பாருங்க, தலையாட்டிடுறாங்க. கண்ணை மூடிட்டே தலையாட்டுங்க எல்லாரும். கர்த்தர் நல்லவர். அவர் தருகிற ரட்சிப்புக்காக பாடுபட வேண்டும். அல்லேலூயா, சிலுவையை நினைத்து பாடுபட வேண்டும். எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க மேலிருந்து சிங்காசனத்திலிருந்து ஐஸ்வர்யம் தருகிறார். எனக்கு எல்லாவற்றையும் தருவதற்கு அவர் மேலிருந்து தந்தால் போதும். ஆனால் எனக்கு ரட்சிப்பை தருவதற்காக அடிமையின் ரூபம் எடுத்தார். தன்னைத்தாமே வெறுமையாக்கினார். ஒரு இடத்துலயாவது எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமாடா அப்படின்னு சொன்னாரா? எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமாடா அப்படின்னு சொன்னாரா? நான் யாருன்னு தெரியுமாடா அப்படின்னு கேட்டாரா? தம்மைத்தாமே வெறும்